வெல்கம் டு இல்டாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான பால்கோவா, இன்ஸ்டன்ட் பால்கோவா உடனே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு எப்படி கடைகளில் எப்படி இருக்குதோ அதே போல் கிடைக்குதோ அதே போல் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்கிறது, என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். பால் வந்து 1 கப்பு நான் காய்ச்சாத பால், திக்கான பால் எடுத்திருக்கேன். 1/2 கப் வந்து மில்க் பவுடர், சுகர் வந்து 1/4 கப். 1 கப்பு பால், 1/2 கப் மில்க் பவுடர், 1/4 கப் வந்து சுகர். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் பால் சேர்த்துருக்கேன். அது நல்லா பொங்கி வரட்டும். இது உடனடியாக செய்திடலாம். இப்போது 1 டீஸ்பூன் வந்து நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நான் அதிகம் சேர்க்க போகிறதில்ல, 1 டீஸ்பூன் தான் சேர்க்க போகிறேன். இது நம்ம 1 லிட்டர் பால் எடுத்து நம்ம காய்ச்சி செய்யுதுன்னா 1 ஹவர், கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆகும். இது உடனே செய்திடலாம். இப்போது 1/4 கப் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். பால், நெய், சர்க்கரை எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ நான் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். 10 ரூபா பேக்கெட்டும் இருக்குது, பெரிய பாக்ஸு 200 கிராம் இருக்குது, கடைகளில் கிடைக்கிது. 10 ரூபா பேக்கெட் 3 எடுத்திங்கன்னா 1/2 கப் கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு அளவுகள் அதிகமாக வேணும், இதையே அதிகப்படுத்திக்கங்க. கம்மியானா இதே கம்மிப்படுத்திக்கோங்க. இப்போ குங்குமப்பூ எடுத்திருக்கேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் சேர்த்துக்கலாம். ஒரு அழகான ஒரு கலர் வரும், அதுக்காக தான் நான் சேர்க்குறது. இப்போது மில்க் பவுடரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலரை விட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். எல்லாமே நல்லா திரண்டு வரணும். அதுதான் இது வந்து நம்ம சீக்கிரம் செய்திடலாம். நம்ம எப்படி பாலை வச்சு செய்யணுன்னா ரொம்ப நேரம் ஆகும், 1-1.5 ஹவர் ஆகும். இது வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செய்து முடிச்சிடலாம். இப்போ வந்து நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் ஐயில் வச்சிங்கன்னா உடனே செய்து முடிச்சிடலாம். ஆனால் பக்கத்துலேயே இருந்து கிளறி விட்டுனே இருக்கணும், இல்லைனா உடனே அடி பிடிச்சிரும் பால் பவுடர். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுனே இருக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. நான் வந்து ஏலக்காய் சேர்க்க போகிறதில்ல, அப்படியே பால் வாசத்தோடு நம்ம சாப்பிட போகிறோம். பாருங்கள், எப்படி கடைகளில் இருக்கிற மாதிரியே நல்லா திரண்டு வருது பாருங்கள், ரவை ரவையாக இருக்குது பாருங்கள். அப்படியே நம்ம சிம்மில் வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கலாம். மீடியம் ஃப்ளேம் இல்லைனா சிம்மில் வைங்க, ஹை ஃப்ளேமில் மட்டும் வைக்க வேண்டாம், உடனே கரைஞ்சி போயிடும், சாப்பிட முடியாது. நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு 1 கப்பு வேணால் அதே அளவில் அதிகப்படுத்திக்கோங்க. 1/4 கப்புனா அதே அளவில் குறைவுபடுத்தி செய்யலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே செய்திடலாம். நம்ம பால் காசி செய்கிறத விட இந்த மில்க் பவுடர் வச்சு செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை விட. பாருங்கள், கரெக்டான பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சூடு இருக்குது, அதனால் அப்படியே வச்சு நம்ம கிளறி விடலாம் கொஞ்சம் நேரம். பாருங்கள், அந்த சூடு இருக்குது, இல்லை அடி பிடிச்சிடும். அப்படியே விட்டுட்டா கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், அந்த டெக்ஸ்சர் பாருங்கள், ரவை ரவையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது உடனே செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் அதை செய்து பாருங்கள். 10-15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செய்திடலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி கடையில் இருக்கோ அதே போல் இருக்கும் இது. இந்த அளவுகள்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். அந்த சூடு இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கேன். அப்புறமா ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நீங்களும் செய்து பாருங்கள், செய்கிறது ரொம்ப ஈஸி. நான் 1 டீஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா 2-3 கூட நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அந்த டெக்ஸ்சர் பாருங்கள், எவ்வளோ ரவை ரவையாக இருக்குது பாருங்கள். கடையில் எப்படி இருக்குமோ அதே போல் இருக்குது பாருங்கள். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் நான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே போல் செய்து சாப்பிடலாம். கெஸ்ட் வந்தாலும் செய்யலாம். இல்லை இந்த லீவு நாட்கள், சம்மர் ஹாலிடேஸ்லாம் வரப்போகுது, டெய்லி ஒரு இந்த மாதிரி விதவிதமாக பிள்ளைங்களுக்கு செய்து கொடுக்கலாம். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.